ஹாய் கைஸ். நேத்திக்கு வந்துட்டு 28ஆம் தேதி. ஸோ நேத்திக்கு வந்துட்டு இந்த லெவல்ஸ் தான் வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு கொடுத்துருந்தேன் நான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த லெவல்ஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகிருக்கு, எப்படி வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை பாருங்கள், நான் 30 மினிட்ஸில் தான் வந்துட்டு சார்ட்டு வந்துட்டு அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது வந்துட்டு எங்கே வீக்னஸ் கேண்டல் இருக்குது, எங்கே வந்துட்டு ஸ்ட்ரென்த் கேண்டல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வேறு ஒன்றும் அந்தளவுக்கு வந்துட்டு யோசிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு புல்லிஷ் கேண்டலில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க புல்லிஷ் கேண்டல், பியரிஷ் கேண்டல்னால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க பியரிஷ் கேண்டல், இதை தான் நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு எங்கே வந்துட்டு ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போது 30 மினிட்ஸ்லேருந்து நம்ம வந்துட்டு இதை 3 மினிட்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டோம். நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதாவது வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு இங்கே கீழே வந்துட்டு என்ட்ரி இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகி இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா, ஸோ நம்ம இங்கே இருக்க ஸ்டாப் லாஸை வந்துட்டு எடுக்கிறது தான் நம்மளோட ட்ரேடு கான்செப்ட். ஓகேங்களா? ஆனால் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், மார்க்கெட்டு இந்த 2 ரேஞ்சுக்கு நடுவில் பிட்வீனில் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிருக்கு. சரி, மேலே போனால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து வந்துட்டு ரிவர்சல் வந்தது அப்படின்னா வந்துட்டு நம்ம செல் பண்ணி இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸை வந்துட்டு நம்ம எடுப்போம். ஆனால் என்ன ஆயிருக்கு, மார்க்கெட்டு நமக்கு ரிவர்சல் வந்துட்டு இம்மிடியேட்டாக கிடைக்கணும், ஆனால் ரிவர்ஸ் வந்துட்டு கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ட்ரேடை வந்துட்டு எடுக்கக்கூடாது. அதே போல் சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு இங்கே மேலே ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ட்ரேடை வந்துட்டு எடுக்கலாம். இப்போது ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு நம்ம எப்போ வந்துட்டு ட்ரேட் எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது? எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு மொமெண்டம் கொடுக்காது. அகைன் வந்துட்டு மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆயிருக்கே அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நான் வந்துட்டு போன வீடியோஸில் வந்துட்டு சொல்லியிருப்பேன், எனக்கு வந்துட்டு டைமிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிட்வீன் டைமில் வந்துட்டு எந்த ட்ரேட் வந்தாலும் வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ட்ரேடை வந்துட்டு கம்மி பண்ணோம் அப்படின்னா பர்சன்டேஜை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த ட்ரேடை வந்துட்டு எடுக்கல. அகைன் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 30 மினிட்ஸ் சார்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ போய் பார்க்குறேன். அதாவது வந்துட்டு நான் லாஸ்ட் செஷனில் தான் வந்துட்டு இந்த ட்ரேட் வந்துட்டு எடுத்தேன். இன்னைக்கு வந்துட்டு எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவர் கட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நான் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2:00 மேலே வந்தேன். வந்தப்போ பாருங்கள், நான் இப்போதைக்கு வந்துட்டு இந்த இந்த லைனை வந்துட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், மார்னிங்கே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலுங்களா, நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு மறுபடியும் இந்த லெவல் கீழே வந்தது அப்படின்னா நான் வந்துட்டு ட்ரேட் எடுக்க போகிறேன். நான் கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இதான் வந்துட்டு புல்லிஷ் கேண்டில். ஓகேவா? இப்போ நான் இதை வந்துட்டு 3 மினிட்ஸாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் 3 மினிட்ஸாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆகிருக்கு. அதாவது இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இப்போ ஆல்ரெடி வந்துட்டு இதை 30 மினிட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த கேண்டலோட ஸ்டாப் லாஸும் வந்துட்டு ஹண்ட் பண்ணணும் இல்லையா? ஹண்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நம்ம ஏற்கனவே வந்துட்டு மார்க் பண்ணி வச்சிருந்த லெவலில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இம்மிடியேட்டாக இந்த கேண்டில் வந்துட்டு ட்ரேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ தான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த வந்துட்டு நம்ம இப்போ பற்றி பேச போகிறோம். இப்போ நிஃப்டி வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு நேற்றுக்கு தான் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி போய் நம்ம அந்த ட்ரேடை எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியும் ஒரே மாதிரி தான் மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, இல்லை நானே வந்துட்டு அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் இப்போ போயிட்டு பேங்க் நிஃப்டியை வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, இதோட டைம் வந்துட்டு 2:24. இப்போ நான் பேங்க் நிஃப்டியோட சார்ட் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதான் வந்துட்டு நிஃப்டியோட ஆப்ஷன் சார்ட்டு. இந்த சார்ட் வந்துட்டு நான் இந்த ஆப்ஷன் வந்துட்டு ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு
இந்த டைம் அதாவது வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி வந்த டைமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு 23,520 சம்திங்கில் வந்துட்டு ஃபின் நிஃப்டி ட்ரேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு இதை எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சரி இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் லோக்கு மேலே லோ வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டே போயிருக்கு. ஆனால் ஃபின் நிஃப்டியில் க்ளோஸ் ஆகலை. ஸோ இந்த கேண்டல் தான் வந்துட்டு நம்மளோட என்ட்ரி கேண்டல். 2:44 2:12 கேண்டல் தான் வந்துட்டு என்ட்ரி கேண்டலு. ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு என்ட்ரி எடுப்போமானா அப்படியே வந்துட்டு என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதாவது வந்துட்டு ப்ரைஸை வந்துட்டு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வந்துட்டு நம்ம வாங்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு சின்னதாக ஆகும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கேண்டல் வந்துட்டு இந்த கேண்டல் தான் வந்துட்டு என்ட்ரி கேண்டல் இல்லையா, இதில் இந்த லோவில் இருந்து வந்துட்டு அந்த ஹையை வந்துட்டு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு 50% தான் நான் வந்துட்டு என்ட்ரி எடுப்பேன். ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லையுமே நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம ஹையில் வந்துட்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் 176லேருந்து 145 கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் இருக்குது. அதே இங்கே மிடில் வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸை தான் நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? இந்த ட்ரேடை வந்துட்டு நான் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா, இதே வந்துட்டு நீங்கள் ஃபின் நிஃப்டியோட சார்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. அங்கே வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் உள்ள ஒரு கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த கேண்டில் போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ரீச் ஆகிருக்கும். அதாவது வந்துட்டு நான் என்னோட எக்ஸிட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 220 போல் வந்துட்டு நான் எக்ஸிட் ஆனேன் இன்னைக்கு. இதோட க்ளோஸ் பாருங்கள், 222. மார்க்கெட் இமிடியேட்டாக சடனாக வரும்பொழுது நான் ஒரு 220ல் வந்துட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஆல்ரெடி பாருங்கள் 166ல் நான் என்ட்ரி ஆகியிருக்கேன். 222ங்கிறது ஒரு 25%க்கு மேலே வந்துட்டு என்னோட டிப்ளாய் பண்ண கேபிட்டலுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த இதில் வந்துட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போது நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோஸில் வந்துட்டு சொல்லியிருப்பேன், அதாவது வந்துட்டு நிஃப்டியில் வந்துட்டு நான் ஏன் ட்ரேட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் நிஃப்டியோட சார்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோஸில் வந்துட்டு நிஃப்டியில் நான் இதனால தான் ட்ரேட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, நிஃப்டி தான் வந்துட்டு ஸ்மூத்தாக மூவ் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. பட் வந்துட்டு அதாவது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் வந்துட்டு இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் மீன் பண்ணி சொல்ல வரல. புதுசாக வர்றவங்க இல்லைனா வந்துட்டு நிஃப்டியை நம்பி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு அவேர்னஸை தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். நிஃப்டி ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை. நான் ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போது மார்னிங் இந்த கேண்டல்லே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல். ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸாக இருக்கிறத வந்துட்டு நான் 3 மினிட்ஸ் சார்ட்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேங்களா. இப்போது எனக்கு பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு கிளியரான ஒரு வியூ கிடச்சது. அதாவது வந்துட்டு இந்த நான் மார்க் பண்ணியிருக்க சப்போர்ட்டை வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், நிஃப்டியில் இது போல் வந்துட்டு க்ளோஸாக ஆகவே இல்லை. அப்படியே வந்துட்டு ரிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறதா, இந்த இடத்துல எடுக்கிறதா, இல்லை பேங்க் நிஃப்டியை பேஸ் பண்ணி நிஃப்டியில் எடுக்கலாமே அப்படின்னா, பேங்க் நிஃப்டியும் வந்துட்டு வெவ்வேறு டைரெக்ஷனில் வந்துட்டு மூவ் ஆகிறத நான் ரொம்ப நாள் வந்துட்டு பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த நிஃப்டியில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதே இல்லை. நிஃப்டியுமே ஆல்ரெடி வந்துட்டு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்குற மூவ்மெண்ட்டுக்கு எனக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகாமல் டார்கெட் வந்துட்டு கம்மியாக டார்கெட் ரீச் ஆனாலும் டார்கெட் ரீச் ஆகணும். அதுதான் வந்துட்டு என்னோடய கான்செப்ட்டு. ஏன் அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் தான் நமக்கு முக்கியமாக ஒழிஞ்சு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு முக்கியம் கிடையாது. ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஒரு 4-5 டைம் வந்துட்டு ட்ரேட் ஆனாலே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனாலே நம்மளோட கேபிட்டல் வந்துட்டு லாஸ் ஆகிடும். ஓகே கைஸ், நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.